தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய தேதி 27/9/2023. நேற்றைக்கான பெர்ஃபார்மன்ஸை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஏன் நேற்றைக்கான பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா, நேற்று நம்ம லைவ் ட்ரேடிங்கில் பிஸியாக இருந்தோம். நேற்று நம்ம வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணோம், முடியல. நம்ம டெலிகிராம் சேனலில் மார்க்கெட்டு நமக்கு இந்த என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த லெவல்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டிருக்கோம், சில பல வாட்ஸ்அப் மற்ற குரூப்லேயும் போட்டிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த லெவல் நமக்கு ஜென்ரேட் ஆயிரும். அது எப்படி? நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று நீங்கள் முதல்ல ட்ரேடிங் வியூவில் ஒரே ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். நீங்கள் எதுக்கு இந்த காசு கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்முடைய இண்டிகேட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது ஒரு சின்ன அமௌண்ட்டு. இது உங்கள் லைஃப் டைம் வேலிடிட்டி கிடைக்கும். ரெண்டு விஷயங்களை பண்ண பிறகு நேராக அந்த இண்டிகேட்டருக்கு வாங்க. இந்த ட்ரேடிங் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த செட்டிங்ஸில் பாருங்கள், இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸில் உள்ளே போயிட்டு இன்வைட் ஒன்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய இண்டிகேட்டர் உங்களுடைய சார்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி சில பேர் கேட்குறீங்க, சார் யூசர் நேம் கேட்குறீங்க, யூசர்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இது ரொம்ப ஈஸி. உங்களுடைய இண்டிகேட்டர் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் போயிட்டு இந்த இடத்துல ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணினீங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய முதல் எழுத்து தான் உங்களுடைய யூசர் நேம். இப்போ நம்மளுடைய யூசர் நேம் பார்த்துங்க, IIT 9500009154 ஸ்கூல், IIT ஸ்கூல்னு சொல்லி நம்மளுடைய யூசர் நேம் வச்சுருக்கோம். இதில் இல்லை ப்ரொஃபைலில் போய் பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் ப்ரொஃபைல் நேம் என்னன்னு சொல்லி. இந்த யூசர் நேம் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சர்வர்லேருந்து ட்ரேடிங் சர்வர் மூலமா உங்களுக்கு நம்ம இண்டிகேட்டர் ஆட் ஆயிரும். அவ்வளோ மட்டும்தான், அது மட்டும்தான். அதுக்கப்புறம் இமீடியட்டாக நீங்கள் இண்டிகேட்டர் ஆன் பண்ண பிறகு இந்த மாதிரி எழுத்துக்கள் உங்களுடைய ரைட் சைடில் வராது, ஒன்லி நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி MST iCore, பை, செல்லு, டார்கெட் 1 2 3 அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நேராக அந்த செட்டிங்ஸுக்கு போங்க, அந்த லேபிள்ஸுக்கு போங்க. லேபிள்ஸுக்கு கீழே இண்டிகேட்டர்ஸ், ஃபினான்ஷியல் லேபிள்ஸ் வாங்க. அந்த நேம் லேபிள்ஸ் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் நேம் லேபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த எழுத்துக்கள் மறைஞ்சிரும். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா திருப்பியும் இந்த இடத்துக்கு வாங்க, திருப்பி அதை கொடுங்க, இந்த இடத்து உங்களுக்கு வந்துடும். ரொம்ப இலகுவான மெத்தடு, ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மாதம் எதுவும் பே பண்ண தேவையில்லை. டேட்டா எல்லாமே ஃப்ரீ. அது போக நீங்கள் மல்டி பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். மொபைலில் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்பில் யூஸ் பண்ணலாம், டேபில் யூஸ் பண்ணலாம், டிவியில் யூஸ் பண்ணலாம், பெரிய ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இன்டர்நெட் கனெக்ஷனும் ப்ரௌசர் இருந்தால் போதும், நீங்கள் அது மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு அக்கௌண்ட்டை பல இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ள ஒரு இண்டிகேட்டர் தான் நம்மளுடைய MST iCore 2.0. நான் ரொம்ப ஸ்பீடாக பேசுறதுக்கு காரணம் நீங்கள் எல்லாமே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அதனால் சில விஷயங்களை ஸ்பீடாகவும் சில விஷயங்களை பொறுமையாகவும் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நேற்று நம்மளுக்கு என்ன ஆச்சு மார்க்கெட்டு. நிஃப்டி ஃபஸ்ட்டு காட்டுறேன். மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய நேராக இண்டிகேட்டருக்கு போங்க, இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் போங்க. இந்த இடத்துல லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா கீழே டவுனில் ரீசெட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துருங்க. அது கொடுத்த பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, நீங்கள் டைனி 2 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இல்லைனா டைனி 3 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இது உங்களை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் டைனி ஸ்டாப் லாஸ்லாம் வச்சிங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. அதனால் டைனி 3 ஸ்டாப் லாஸ் வைக்கிறதே பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா என்ட்ரி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸை நீங்கள் குறைச்சிக்கிட்டு நீங்கள் டார்கெட்டை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மார்க்கெட்டை முன்னாடியும் இப்போ மார்க்கெட் இப்போ தான் ஓப்பன் ஆகிற மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ நான் ரீப்ளே பட்டன் அழுத்துறேன். ரீப்ளே பட்டன் அழுத்திட்டு ஒன் ஸ்பீடு தான் வைக்கிறேன். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி பாருங்கள், நேற்று என்ன ஆயிருக்கு. நேற்று கரெக்டாக இந்த இடத்துல பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, நேராக செல் சைடு வரைக்கும் போயிருக்கு. பாருங்கள் நிஃப்டி எவ்வளோ பர்ஃபெக்ஷனை பாருங்களேன். நேராக இது வரைக்கும் வந்திருக்கு, பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, நம்மளோட SL ஹிட் ஆகல, மேலே போயிருக்கு. பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிறது ரொம்ப கம்மியான SL வச்சுருக்கேன். ஓகேவா, குறைந்தபட்சம் டைனி 2 SL வைக்கணும். பட் ஆஃப்டர் என்ட்ரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைனி 3 மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு புல்லிஷ் ரிவர்ஸில் நடந்திருக்கு. அப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நமக்கு இந்த இதுக்கு பேர் நம்ம சொல்லக்கூடியது BRC R3C. கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ இங்கே சில அரசியல்வாதிகள் தொல்லையினால சவுண்டு அதிகமாகிடுச்சு. அதனால் சீக்கிரமாக நான் முடிக்கிறேன், இல்லைனா உங்களுக்கு சவுண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ நேற்று என்ன ஆச்சு பாருங்கள், மார்க்கெட்டில் கரெக்டாக நமக்கு பை ஆச்சா செல் ஆச்சான்னு சொல்லி பாருங்கள். நான் கொஞ்சம் சவுண்டை மீட் பண்ணிக்கிறேன், மார்க்கெட் ரன் ஆகட்டும். கரெக்டாக நமக்கு செல் ஆச்சா பை ஆச்சான்னு சொல்லி பாருங்கள். நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி பாருங்க, பர்ஃபெக்டாக நமக்கு பை கொடுத்துருச்சு. பை கொடுத்தோட நம்ம பண்ண வேண்டியது என்ன, போய் பையில் போயிட்டு பை டார்கெட் எனேபிள் பண்ணணும். அவ்வளோதான், வேறு வேலையே கிடையாது. இப்போ நம்ம கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆச்சு. நம்மளுடைய
டார்கெட்ஸும் ஹிட் ஆகிடுச்சு. இது வந்து நிஃப்டியில் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது பேங்க் நிஃப்டின்னு இதே மெத்தடு தான். நீங்கள் என்ன ட்ரேடிங் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கிரிப்டை மட்டும் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு பையில் போய்ட்டு ஃபஸ்ட்டு பையோட டார்கெட்டை மட்டும் நான் எனேபிள் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி. பர்ஃபெக்டாக 3 டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துருச்சு. 3 டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துருச்சு. பையிலேருந்து 3 டார்கெட்டு பர்ஃபெக்டாக ஹிட் ஆகிட்டு தான் நம்மளுக்கு கீழே வந்திருக்கு. இது வந்து நிஃப்டி. அப்போ பேங்க் நிஃப்டிக்கு வாங்க. பேங்க் நிஃப்டிக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இதையும் நான் பார் ரீப்ளே பண்ணி காட்டணும் அப்படின்னா நான் பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரெக்டாக இந்த இடத்துல பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. சூப்பராக நமக்கு புல்லிஷ் R3C பேட்டர்ன் கிடச்சிருக்கு. எல்லா டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துருச்சு. இதுக்கு நம்ம வைக்க வேண்டியது R2 டைனி 2 ஸ்டாப் லாஸ் வச்சா போதும். டைனி 3லாம் வச்சிங்கன்னா பேங்க் நிஃப்டி தாக்கு பிடிக்காது. ஏன்னா அதோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் வைக்க வேண்டியது டைனி 2 ஸ்டாப் லாஸு, டைனி 2 டார்கெட் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். எப்போ ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்த பிறகு என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்டாப் லாஸ் கூட டைனி 3 குறைச்சி வச்சுக்கலாம். இல்லைன்னா காஸ்ட் டு காஸ்ட் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆச்சு. 2 டார்கெட் கொடுத்துருச்சு. சூப்பரான ப்ராஃபிட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ண சொல்லியிருந்தோம். எதுக்கு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மெத்தட், ஒரு பிரேக் அவுட் மெத்தட் யூஸ் பண்ணியும் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் R3C பேட்டர்ன் கிடைச்சதுனாலையும் நம்ம வந்து 600 புட் ஆப்ஷன் பை பண்ண சொல்லி உடனே டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் போட்டோம். நிறைய பேர் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிங்க. நேராக அங்கேயே இது வரைக்கும் இந்த லெவலுக்கு பிடிச்சோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த லெவலில் பிடிச்சிட்டு நம்ம ஏற்றி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் இந்த மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இருக்கிறதுனால இது வந்து ஆப்ஷன் செல்லருக்கு தான் நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். மற்றபடி ஆப்ஷன் பையருக்கு நல்லபடியாக இருக்காது. ஆனால் நம்மளோட இண்டிகேட்டர் வந்து எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்க முடியும். இது நல்ல ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு கொடுக்குறோம். இது நல்லா நீங்கள் எஜுகேட் பண்ணிக்கங்க. உங்களோட அறிவை நீங்களே வளர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுயமாக ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வழிமுறையாக அமையும். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான சஜஷனும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. நம்ம உங்களுடைய சஜஷனும் கமெண்ட்ஸ்க்கு உடனே ரிப்ளை பண்ணுவோம். நல்ல கமெண்ட்ஸு நல்ல சஜஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் ரிவார்டும் கிடைக்கும். ஸோ மக்களே ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நம்ம அதாவது ட்ரேடிங் மூலமா நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கு இந்த ஒரு டூல் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.